கேக்குது. ரெண்டாவது திருப்பி போதுங்க, ரெண்டாவது மற்றதெல்லாம் சரி. ரெண்டாவது. ஓ, ரெண்டாவது. ولا أنتم عابدون ما أعبد. இதுல இப்ப நீங்க மாவரட்டினது சரி, சரியான ஸ்டைல்ல அளவு எல்லாம் மிகவும் பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. பட் இதுல அந்த பிரச்சனை இருக்குங்க. இது அதே சேம் இஷ்யூ, ரெண்டும் ஒரே அளவுக்கு நீங்க உங்களோட ஓதல டெவலப் பண்ணிக்கணும், முக்கியமாக இருக்கு. நாங்கள் அதை பற்றி நாங்கள் டீப்பாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ் நீட்டுகளை பற்றி. இப்போதைக்கு நீங்கள் இதை அதை ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு அதை பிடிச்சி கொள்ளையிலும். ரெண்டு டைம் ஒரே அளவு எடுத்து நீட்டினா சரி. திரும்புதியா. ஓ, திருப்பி வருங்க. ولا أنتم عابدون ما أعبد. ஓகே, லாஸ்ட்டை கொஞ்சம் வருங்க. அஞ்சாவது. القارئة. அந்த ஏண்டு வாரது மாற்றுங்க. அல் காரி அ. அந்த என்ன செய்யுதுன்னா தொண்டை முன்னுக்கு வருது உங்களுக்கு. அல் காரி அ என்கிறது பிள்ளை. எனக்குதா அல் காரியா தொண்டையிட பின்னாடி இப்போ இந்த ஆயிலாம் பின்னிக்கு தான் வருது. எல்லா ஆயினும் பின்னிக்கு தான் உச்சரிச்சிங்க. தொண்டையிட முன் பக்கத்துல இல்லை, நடுவுல தான் உச்சரிச்சிங்க. அதே அமைப்புக்கு அதை கொண்டு வாங்க. அல் கோரியா. القارعة. ஆ, சரி போதுங்க. القارعة. பிஸ்மில்லா, கவனம் பாவம். إن مع العسر يسرا. முதலாவது ஆயின் சரி, அடுத்த ஆயின் பிழை. إن مع العسر يسرا. மஅல் உஸ்ரி, அதுல மஅல் உஸ்ரி அல்லது மஅல் யுஸ்ரி என்று சொல்லி மாற்றி கொள்ளப்படுது. அதே இடத்துல இருந்து ரெண்டு உச்சரியும் எடுத்துடணுமா, முக்கியம். திருப்பி போதுங்க. إن مع العسر يسرا. ரெண்டாவது. الذي جمع مالا وعدده. ரெண்டாவது ரெண்டுமே சரி. மூணாவது. قل أعوذ برب الفلق. திருப்பி போதுங்க. قل أعوذ برب الفلق. ஊ சின்ன ஒரு பிரச்சனை உண்டு. இது ஊ பின்னாடி போறது போதாது. அலிஃப் சரி, ஐனுக்கு தொண்டை நடுப்பக்கத்து கொண்டு போறது போதாது. قل أعوذ برب الفلق. குட். இப்போ வந்து ஓரளவுக்கு ஐனை தொண்டை நடுப்பக்கத்து கொண்டு போறது தான் இங்கே முக்கியமான பிரச்சனையா. நாலாவது. ولا أنتم عابدون ما أعبد. ஓகே, குட். ஐந்தாவது. الذي علم بالقلم. அடுத்தது இதுல அல்லதி என்று நீ கூட நீட்டுறீங்க. அதாவது குறிப்பிட்ட அந்த இரண்டு அளவிட நீங்க கூட நீட்டி ஓதினா அதுக்கு அடுத்தது அழைக்கிறது வந்து நீங்க என்னதான் ஆயினை உச்சரிச்சாலும் அது அலிஃபினுடைய உச்சரிப்பு. நீட்டுறதுல இருக்கிற பிரச்சனை அதுக்கு பின்னாடி வார எழுத்தை தலைகீழா மாத்தி போடும். நீ கவனமா இருக்கணும். இதுவும் அலிஃபுக்கும் ஐனுக்கும் இடையில் இருக்கிற பிரதானமான வேறுபாடு. அதாவது எந்த இடத்துல நாங்க ஆறு அளவுக்கு நீட்டுவோமோ அதை தொடர்ந்து வாரது பெரும்பாலும் அலிஃபா தான் நிற்கும், ஐன் வராது. சரியா? உங்களுக்கு உதாரணம் மட்டும் சொல்ல பாருங்க. உல ரெண்டு ஆறுக்கு நீட்டினீங்க, மூணு சேர்த்து நீட்டுறீங்க, பின்னாடி என்ன வந்திக்குது? அலிஃப் தான் வந்திக்குது. மீம நீட்டுறோம் ஆறு அளவுக்கு, பின்னாடி என்ன வந்திக்கிறது? அலிஃப் தான் வந்திக்குது. ஐன நீட்டுறத்துல பின்னாடி வர்றது பெரும்பாலும் இரண்டு அளவோடு தான் நிற்கும். இந்த இடத்துல பாருங்க, அல்லதி என்று போய்த்திட்டீங்கன்னா அல்லமேண்டு தான் வரணும். அல்லது ஐன ஓதுறது பேர் அந்த இடத்துல.
ஆனா உண்மையில ஐன் வந்து இருந்துக்கிறதால கட்டாயம் நாங்க நீட்டுறத இரண்டு அளவோட சுருக்கிட்டு ஐனுக்கு போகணும். இரண்டு அளவோட மாத்திரம் இரண்டு அளவு கட்டாயம் நீட்டணும். நீட்டிட்டு போகணும். விலகிதானே? ம். ரொம்ப الذي علم بالقلم. இது நல்லா குறைஞ்சிட்டு எனக்கு தெரியும். இது நல்லா குறைஞ்சிட்டு அப்படி அல்ல. அந்த அளவு நீட்டி ராத்துடுங்க. அல்லதி அல்லம அல்லதி அல்லம. الذي علم بالقلم. இது இப்ப ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ண சரி. ஃபர்ஸ்ட்டுக்கு நின்று நல்லா குறவு, இப்ப நின்னது லைட்டா கூடிக்குது. அப்ப ரெண்டுக்கும் இடையில பேலன்ஸ் பண்ணீங்கன்னா சரி. ஹைர் ஓகே. நான் ஐனில் இன்ஷால்லா உங்களுக்கு கட்டாயம் ஒர்க் தருவேன். நாங்கள் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுவோம். ஐனில் இருந்து ஐனில் உங்களுக்கு சில எல்லாம் வராது. இன்றைய இப்போ ஓதின பாடத்தில் நீங்கள் நிறைய பிழைகள் அல்லது சிக்கல்களை சந்திச்ச வசனங்களை சாய்ஸ் பண்ணி அதிலேருந்து நான் சம்மரி பண்ணி தான் ஒர்க்கை தருவோம். ரெக்கார்டை கேட்டுட்டு உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கிளாஸுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் அனுப்பாட்டியும் தார ஹோம்ஒர்க்கை பிழை இல்லாமல் கிளாஸில் வந்து எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஓதுறதுக்கு ரெடியாக இருந்தாலே போதுமாயிருக்கும் இன்ஷா அல்லாஹ்.